ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு எவர்க்ரீன் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ரொம்பவே நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸ்டோரியோட ஒன்லைனர் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஏழை. அவங்க ஒரு சிச்சுவேஷனுக்காக ஒரு வாடகை தாயாக இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது. சின்ன வயசுலேயே அப்படியே அவங்க வாடகை தாயாக இருக்காங்க. யார் வீட்டுக்கு அவங்க குழந்தை பெற்று கொடுக்குறாங்களோ அதே வீட்டை சார்ந்த நம்ம ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. அவங்க அண்ணனுக்கு தான் குழந்தை பெற்று கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து தெரிய வருது பின்னாடி. நம்ம ஹீரோயினை ஏற்றுக்கிருவாரா, ஹீரோயின் எதுக்காக வந்து வாடகை தாயாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு ஃபேமிலி கலந்த ஒரு ரொமான்டிக் ட்ராமா தான் இது. இது வந்து ஐ ஹாவ் அ லவ்வர், பி வித் மீ அந்த ட்ராமாவுடைய கேட்டகரியில் தான் வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து ட்ராமா மொத்தம் வந்து 55 எபிசோட்ஸு. நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் போட்டு முடிக்க பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஹைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க எபிசோட் ஸ்டார்டிங்கில். அவங்க ஒரு பொம்மைக்குள்ளே வேஷம் போட்டு பசங்களெல்லாம் சிரிக்க வைக்கிற ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் பண்ணுறாங்க. ரொம்ப ஏழை பொண்ணு, அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, அப்பா இருக்கார். இவங்க தான் நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மாமு. இவங்க எப்போ பாரு காசு காசுன்னே கேட்டுகிட்டே இருப்பாங்க அவள்கிட்ட. இந்த தடவை 3 மில்லியன் கேட்குறாங்க. கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் நான் அவனை வளர்க்குறேனே அப்படி இப்படின்னு வந்து பிளாக்மெயில் பண்ண இவளுக்கு ஒரு வழியே இல்லை. சரின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறா. எதுக்காக கொடுக்குறான்னா, ஃபாரினில் ஸ்டெப் மாமோடைய பொண்ணு படிக்கிறா, அதுக்காக காசு கேட்குறாங்களாம் ஹீரோயின்ட்ட வந்து. இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவர் பிஸ்னஸில் ஏதோ லாஸ் ஆகிடுச்சு போல இருக்குது. இவர் தான் ஹீரோயினோட அப்பா. அவர் ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்க, இந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஸ்டெப் மாம் வந்து 3 மில்லியன் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ ஸ்டெப் மாமோட பொண்ணு பேர் ஜங்கு. இவ தான் வந்து ஜப்பான்லேருந்து இப்போ வந்து கொரியா வரா. இவங்க வந்து ஹீரோவுடைய பாட்டி. இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி இன்ட்ரோவாக பார்த்துடலாம். தேடி வராங்களே அவங்க தான் நம்மளுடைய செகண்ட் ஹீரோயின். இவங்க பேர் யாங்கு. இவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. இப்போ கூட வந்து அவங்களோட மாமியார் இவங்க தான் நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் கூட. இவங்க வந்து குழந்தை வேணும்னு சொல்லிட்டு யாங்க ரொம்ப டார்ச்சர். இப்போ கூட ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் பாட்டிமா ரொம்ப நல்லவங்க, குழந்தையே இல்லாட்டாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளையை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி தன்னுடைய மகக்கிட்ட சொல்கிறாங்க. பாட்டியோட மக தான் வந்து ஹீரோவுடைய அம்மா. இப்படி இருக்க இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த தடவையும் வந்து குழந்தை வந்து இவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு ட்ரீட்மெண்ட்டில். இதை கேட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மா ரொம்ப காண்டாகிட்டு இருக்க, இனிமேல் வந்து இவங்களை வச்சு ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இங்கே சரியான திமிர் பிடிச்சவங்க இவங்க. அதனால் ரொம்ப கோவப்பட்டுட்டு தன் மருமகளை கூட்டிகிட்டு போக, இப்போ வந்து நம்ம ஹீரோவுடைய அப்பாவுடைய ஆஃபீஸை கட்டுறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோவுடைய அண்ணன். இவர் தான் செகண்ட் ஹீரோவும் கூட. இவர் பேர் பேக்கு. இவர் வந்து யாங்க எப்பவுமே சமாதானப்படுத்துவார். குழந்தை இல்லைன்னா பரவாயில்ல, நீ ஹர்ட் ஆகாத, எங்கள் அம்மா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக பார்த்துக்குருவாப்ல. இப்போ வந்து யாங்கோடைய அம்மாவை காட்டுறாங்க. இவங்க கொஞ்சம் உதாரித்தனமாக வந்து இந்த கேம்பிளிங்லாம் பண்ணிட்டு ஒரு பொறுப்பான ஒரு தாயே கிடையாது. நம்மளுடைய யாங்க சரியாக ப்ராப்பராக பார்த்துக்க மாட்டாங்க. அவள் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. அவள் ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோவுடைய என்ட்ரி. இப்போ தான் நம்ம ஹீரோ வராப்பில். பாட்டி பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. பாட்டிக்கு பேரன்னா ரொம்ப உயிர். இப்போ நம்ம ஹீரோ வந்து ஜங்கை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஏன்னா ஜங்கும் நம்ம ஹீரோவும் வந்து ஜப்பானில் ஒன்றா படிச்சு இருந்திருப்பாங்க. ஸோ 2 பேரும் வந்து டேட்டிங் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் சந்தேகம். இங்கே வந்து நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மாம் எப்படியாவது அவனை கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் பாட்டியும் கேட்குறாங்க, நீ எதுவும் அவளை லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவுக்கு பொண்ணுங்கன்னா அந்த அளவுக்கு பிடிக்காது. பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பையன் தான் இல்லைன்ற மாதிரி சொல்ல, இங்கே வந்து பையன் வந்திருக்கான். ஆனால் ஹீரோவுடைய அம்மாவுக்கு ஒரு சந்தோஷமே இல்லை. எப்போ ரிட்டன் போவ அப்படின்ற மாதிரி தான் கேட்க, இப்போ அப்பா வந்திருக்காரு. அப்பா நல்லா தான் பேசுகிறாரு பையன்கிட்ட, அண்ணனும் நல்லா தான் பேசுகிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கேஷனுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல, ஹீரோவுடைய அம்மா வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்புப்பா ஜப்பானுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க அப்பா கூட வந்து போய்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்க அம்மாவுக்கு வந்து நினைவு நாள். ஹீரோயின் வந்து ஒரு வருஷமாக படிக்கலை, என்ன ரீசன்னு தெரியல. இனிமேலாவது நீ படிக்கணுன்ற மாதிரி அப்பா சொல்ல, இப்படி வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் பொண்ணை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாட்டி சொல்லிகிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய அண்ணன் இருக்கான் இல்லையா, நம்ம செகண்ட் ஹீரோ, அவன் ஒரு பாருக்கு போய் நல்லாவே வந்து சரக்கடிச்சிட்டு இருக்கான். அங்கே இருக்க பொண்ணு யாருன்னா, அவள் பேர் வந்து லெசி. லெசி வந்து நம்ம ஹீரோவுடைய அண்ணன் கம்பெனியில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்படியே வந்து அவன் ரொம்ப நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறத லெசி நோட் பண்ணிகிட்டே இருக்கா. திடுத்து
திருப்புன்னு நம்ம ஹீரோயினோட அப்பாக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் மாரி வந்துருது. கீழ விழுந்துர்றாப்ல. இந்த பக்கம் வந்து ஹீரோயினோட அப்பா நெறைய கடன் வாங்கியிருப்பாரு போல இருக்கு. இப்ப வீட்ட வந்து ஜப்தி பண்றோம் அப்படின்ற மாரி சொல்ல, இவங்களுக்கு சரியான ஷாக்கா இருக்கு. அது போக வந்து ஃபோன் கால் வேற வருது. ஹீரோயினோட அப்பாக்கு இது மாரி வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. ரொம்ப சீரியஸா இருக்கு வாங்கன்னு சொல்ல, இவங்கலாம் அடிச்சு பிடிச்சு ஹாஸ்பிட்டல் போக, இப்பதான் நம்ம ஹீரோயின் 1 வருஷம்க்கு அப்புறம் படிக்கலாம்னு சொல்லிட்டு காலேஜ்குள்ள என்ட்ரி ஆயி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோ அதே காலேஜுக்கு வரான். எதுக்காக வரான்னா, நம்ம ஹீரோயினோட அக்கா இருப்பா இல்லையா? அவ இந்த காலேஜ்ல ஜாயின் பண்றேன்னு சொல்லியிருப்பா. அவள பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ வர, அப்ப சும்மா இல்லாம ஒரு டின்ன வச்சு குப்படப்பால போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மண்ட மேலே போட்டுவிட, "யார்டா சண்டால பாவின்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்க, நம்ம ஹீரோ போய் காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. "என்னடா அடிக்கிறதையும் அடிச்சுட்டு பெருசா ஒளிஞ்சிக்கிற? கண்ணு தெரியலையா? போய் பக்கத்துல போய் போட்டா உனக்கு என்ன?" அப்படின்னு கேட்க, "அதான் மண்டையெல்லாம் உடையலல, ஏன் ஓவரா பண்றன்னு?" கேட்க, "என்னடா நீ தூக்கி போட்டு வாயப் பாரு" அப்படின்னு பேசுறப்போ, "என்னம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி இவன் கேட்க, "நான் யாரு தெரியுமா? சரி, சரி ரொம்ப சிலம்பாத, காசு தரேன் வாங்கிட்டு போ" அப்படின்னு சொல்ல, "என்ன காச வச்சு எல்லாத்தையும் வாங்கிடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நல்லா திட்டி விட்டு போக, "மண்டைய பாருன்னு" சொல்லிட்டு, "ஏய் என் மண்டைக்கு என்னடி குறைச்சல்?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, இப்படி ஸ்டார்ட்டிங்லேயே வந்து 2 பேருக்கும் மோதல்லயே ஆரம்பிக்குது மீட்டிங். அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் கால் வருது. என்னன்னு பார்த்தா அப்பாவுக்கு முடியாதத சொல்ல, எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல வந்து பயங்கரமா உட்கார வச்சு அழுகுறாங்க. அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவங்களால ஏத்துக்கவே முடியல. என்னன்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பாவுக்கு கல்லீரல்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏதோ ஒரு பார்ட் டேமேஜ் ஆனதுனால உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். இல்லன்னா உங்களுடைய அந்த கல்லீரல் வந்து செட் ஆச்சுன்னா, அதுலேருந்து ஏதோ ஒரு சாம்பிள் பீஸ் மாரி எடுத்து அவருக்கு வச்சா அவர் பொழச்சுக்கிருவாருன்னு சொல்ல, இவங்க எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. இறந்து போயிருவாரான்னு சொல்லிட்டு அழுக. ஹீரோயின் தான் கொஞ்சம் மோட்டிவேட் பண்றா. "ஏன் எல்லாரும் அப்படி பேசுறீங்க? அப்படி பேசாதீங்க. நம்மலாம் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பணம் சேர்த்தோம்னா, அப்பாவ வந்து காப்பாத்திடலாம். அது போக நம்மளுடைய லிவர் எல்லாமே நம்ம டெஸ்ட்டுக்கு குடுப்போம். செட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம்ன்னு சொல்ல, இங்க ஒரு லேடி இருக்காங்க. இவங்க பேரு ஆஜுமான்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து என்னென்ன நடக்குதுன்னு நோட்டீஸ் பண்ணிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே மனம் உடைஞ்சு போறா. ட்ரை பண்ணலாம். ஏதாவது பண்ணா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு, இப்போ வந்து இந்த ஜங்கு என்ன சொல்றான்னா, "ஹீரோயின் தான் பார்க்க அப்பா மாரி இருக்கா. அவளுடைய அந்த லிவர் சரியா போயிடும்." அப்படின்னு சொல்ல, இவங்கலாம் வந்து டெஸ்ட் குடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த லிவர் டெஸ்ட்டு. அதுல ஜங்கோடைய லிவர் தான் வந்து செட் ஆகுதுன்னு சொல்ல, ஜங்குக்கு இது ஏத்துக்கிறவே முடியல. அம்மா கெஞ்சுறாங்க, "அப்பாக்காக கொஞ்சம் குடும்மா" அப்படின்னு சொல்ல, "வயித்துல இவ்ளோ பெருசா கிழிப்பாங்க. அதுவும் இது ரொம்ப ரிஸ்க்கான ஆப்ரேஷன். நான் செத்து கித்து போயிட்டேனா என்னால முடியாதுன்னு" சொல்ல, இங்க வந்து ஹீரோயின் கேட்குறா, "டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன வந்துச்சுன்னு?" சொல்லிட்டு. இங்க ஸ்டெப் மாம் வந்து பொய் சொல்லிடுறாங்க. "இல்லம்மா யாருதுமே மேட்ச் ஆகல. அப்பாவோட பிளட்டோட" அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோயின் அப்படியே மனசு உடைஞ்சு போய் அழுகுறா. அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இப்ப அப்பாவும் இறந்து போயிட்டா நம்ம என்ன செய்வோம்ன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் அந்த அஜுமா பார்த்துட்டே இருக்காங்க. காசுக்கு என்ன பண்ணுவோம்னு இவங்க புலம்புறதெல்லாம். அந்த அஜுமா போய் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட போய் ஒரு கார்ட குடுக்குறாங்க. "உனக்கு எவ்ளோ மில்லியன் பணம் தேவைப்பட்டாலும் என்கிட்ட வா. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு" சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட ஒவ்வொரு வீட்டுக்கா போய் காசு கேட்குறா. யாருமே குடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஏதோ கேம் விளாண்டுட்டு இருக்கான். அப்போ வந்து டக்குன்னு அவன் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். தன்னுடைய அம்மா தன்னை ஏன் வித்தியாசமா பார்க்குறாங்க அப்படின்றத இப்பதான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து நல்ல மார்க் எடுத்துட்டு வந்திருப்பான் சின்ன பிள்ளையில. அவங்க அம்மா இதெல்லாம் பெருசா வந்து எடுத்துக்காம உதாசீனப்படுத்துவாங்க. போ போன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு, பெரிய பையன் வந்தா மட்டும் அப்படி கொஞ்சுவாங்க, அப்படி பார்த்துக்கிருவாங்க. நம்ம ஹீரோ ஒரு பொருட்டா கூட அவங்க மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னமும் ஹீரோ மேல சுத்தமா பாசம் இல்ல. இப்படி வந்து ஹீரோயின் அப்பா உடம்பு சரியில்லாம இருக்க, அவங்க அம்மாவும் ஜங்கும் கொஞ்சம் கூட கவலை இல்லாம நல்லா சோத்து மூட்டைய திங்க, இந்த கடைசி பொண்ணு இருக்கா ஹீரோயினோட தங்கச்சி, அவளுக்கு செம கோவம் வருது. அவ அழுக ஆரம்பிச்சுறா, "நீங்கலாம் மனுஷங்க தானா? அப்பா அவ்ளோ கஷ்டத்துல இருக்காரு. நீங்க சோத்து மூட்டை இப்படி கொட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு அப்பாவ எப்படியாவது காப்பாத்தணும்னு இவ ஒரு முடிவு எடுக்கிறா. இந்த பக்கம் வந்து இந்த அஜுமா என்ன பண்றாங்கன்னா, அடிக்கடி வந்து ஹீரோவுடைய அம்மா ஹாஸ்பிட்டல் வரத பார்த்துட்டு, "நான் உங்களுக்கு வந்து குழந்தை வந்து உங்க பையனுக்கு இல்ல இல்லையா? நான் ஒரு வாடகை தாய் மூலியமா குழந்தை வந்து உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, இவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி நான் உங்கள கான்டாக்ட் பண்றேன். நீங்க ஆள தேடுங்கன்னு சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயின் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கேட்குறா. எங்க அப்பாவோட லிவருக்கு எங்க லிவர் யாருக்கும் மேட்ச் ஆகலையான்னு சொல்லி கேட்டா, அவங்க உண்மைய போட்டு உடைச்சிடுறாங்க. ஜங்கோட லிவர் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்க ஜங்க பிடிச்சி ஹீரோயின் செம்ம டார்ச்சரு. ஹாஸ்பிட்டலுக்கு வாடி வாடின்னு சொல்லி இழுக்க, "என்னால வர முடியாதுடி" அப்படின்னு ஜங்கு சொல்ல, "அடியே அப்பா செத்துடுவாருடி ப்ளீஸ் டி" அப்படின்ற மாரி இவ கெஞ்சா, ஜங்குக்கான கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல போயிட்டா. இப்படி நம்ம ஹீரோவுடைய அம்மா வந்து தன்னுடைய மருமகள்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த வாடகை தாய் குழந்தை விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின காட்டுறாங்க.
தன்னுடைய தங்கச்சி எங்கே போனான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தேடிட்டு இருக்கா. இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த பார் கேர்லா வேலை செய்ய ஒத்துட்டு இருந்திருப்பா போல இருக்கு அப்பாக்காக. நம்ம ஹீரோயின் தங்கச்சி மேலேயே ஒரு கண்ணு. அவள உட்கார வச்சு இவன் கண்டதையும் பேசிட்டு இருக்க, டக்குன்னு நம்ம ஹீரோயின் இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறா. விஷயம் தெரிஞ்சு தங்கச்சி இழுத்துட்டு போக, அந்த பார்காரன் விடமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்க, என் தங்கச்சி எவ்வளோ தைரியம் தான் அந்த பார்ல சேர்த்துருப்பேன்னு சொல்ல, இப்படியே சண்டை நடக்கிறப்போ அந்த பார்கார பையன் நம்ம ஹீரோயின் முடிய பிடிச்சி இழுக்க, இதெல்லாம் தப்புப்பா, பொம்பளை பிள்ளை முடியெல்லாம் பிடிக்கக்கூடாதுன்னு ஹீரோ சொல்ல, அவன அப்புறம்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்ணத்திலே நம்ம ஹீரோயின் ஒரு அப்ப பொறுக்கி பயலேன்ற மாதிரி திட்ட, நம்ம ஹீரோ அப்படியே முறைச்சு பார்க்க நம்ம ஹீரோயின் டக்குன்னு போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு இங்கே என்ன நடந்துச்சுன்னே ஒரு நிமிஷம் புரியல. இப்படி உங்களுக்குள்ள சண்டையாக போக தங்கச்சி காரிட்ட ஹீரோயின் கத்த, அவள் ஒரே வத்தில் சொல்லிட்டா, அப்பாக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், உங்களை மாதிரிலாம் சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோ அடி வாங்கின காண்டில் எங்கே போயிட்டா, நீ கையில் கிடைச்சா சட்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேட ஹீரோயினை காணோம். இப்படி நம்ம ஹீரோயின் அந்த அஜுமா கொடுத்த அந்த விசிட்டிங் கார்டை கிழிச்சு போட்டிருப்பாங்க. இப்போ அதை எடுத்து செட் பண்ணி பார்க்க, நம்ம ஹீரோயினோட அந்த வாலெட் வந்து கீழே விழுந்திருக்கும், பர்ஸு. அதை நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, அவள் இதை விட்டுட்டு போயிட்டாளே, அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறப்போ, நம்ம ஹீரோயினோட அம்மா ஃபோட்டோ இருக்குது. இது ஒன்று தான் இருக்குது எங்கள் அம்மா ஃபோட்டோ, யாரும் கீழே போட்டுறாதீங்கன்ற மாதிரி எழுதி வச்சிருக்கா. ஹீரோயினுக்கு தெரியும் அந்த அஜுமா நம்மளை வந்து வாடகை தாயாக இருக்க தான் கூப்பிட்றாங்கன்னு எல்லாமே தெரியும் அவளுக்கு. அதை ஒத்துக்கிட்டு தான் இப்போ வந்து இவ ஓகே போய் பார்க்கலாம் நம்ம அஜுமாவை அப்படின்னு இவ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அஜுமாவை பார்க்க வந்திருக்கா. அது போக அம்மாவுடைய ஃபோட்டோ காணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்செட்டாகவும் இருக்கா. இப்போது அந்த சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மாவை தான் அந்த அஜுமா மீட் பண்ணி பேசுகிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஓகேன்ற மாதிரி சொல்ல, இப்போ தன்னோட மருமகள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வாடகை தாய் மூலிமா நான் வந்து என் பையனுக்கு குழந்தை பெற்றுக்க போகிறேன், அதுக்கு அம்மா நீ தான், நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவள் ஒத்துக்கவே மாட்டேக்கா. இப்படி ஒரு துரோகத்தை என் கணவனுக்கு பண்ண மாட்டேன், ஏன்னா தான் பையன்கிட்ட இவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லைனா என் பையனை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, அதனால இவளுக்கு ஒரு வழியே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் பாட்டிக்கு இப்போ தான் தெரியும் போல இருக்குது அவருக்கு ஹாஸ்பிட்டல் முடியலன்னு சொல்லிட்டு, இவங்க ஒரு பக்கம் ஹீரோயினோட ஸ்டெப் மாம் கட்டுக்கட்டாக பணத்தை வாங்கி போக, எங்கே அந்த அஜுமா கேட்டிருப்பாங்க எதுக்காக நீங்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியுமில்ல, வாடகை தாய்க்கு தான் நீ வந்திருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் தெரியும்னு சொல்லியிருப்பா. இப்போ தன்னோட மருமக கிட்ட நடந்ததெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒத்துட்டுன்னு இருக்க மாட்டா, இப்போ வந்து எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிறேன்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய ஆஃபீஸை காட்டுறாங்க. அங்கே வந்து ஒருத்தனை அடித்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து லிசாவை பயங்கரமாக வந்து செக்ரட்டரி திட்டுறாங்க, நீ வந்து என்ன வேலை பண்ணுற, கண்டவங்களும் ஆஃபீஸ்க்குள்ளே விட்டுட்டுருக்குன்னு சொல்லிட்டு, இப்படியே பண்ணனா அவனை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு அந்த செக்ரட்டரி சொல்ல, நம்மளுடைய செகண்ட் ஹீரோ வந்து லிசாக்கு வந்து உதவி பண்ணிட்டு போகிறான். நீ எப்படி சொல்ல போச்சு, நான் தான் எம்ப்ளாயி தூக்குவேன், இதெல்லாம் அவங்க பார்ட் டைம் ஜாப் தான் அவள் பண்ணுவாள், இதெல்லாம் சகஜம், அவங்களையும் அப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி திட்டி விட்டுருப்பான். அதனால லிசாக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே குழுன்னு இருந்திருக்கும். வந்து யாங் வந்து தன்னுடைய ஹஸ்பண்டை அதான் சாப்பிட கூப்பிட்டுருப்பா. அவர் சாப்பிட வருவானா, அப்போ வந்து இவன் வந்து கேட்பா, இன்னொரு தடவை நம்ம குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொல்கிறப்போ இவனுக்கு செம்மக்கும் வருது, இனிமேல் குழந்தையே வேணான்னு சொல்லிட்டேன்ல, இப்போ இதுக்கு திரும்ப திரும்ப பேசுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் கோச்சிட்டு போக, இந்த பக்கம் வந்து நம்மளுடைய ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் நைட் ஒரு பப்புக்கு வந்திருக்கான், அதுக்கு நம்ம ஜங்கும் வந்திருக்கா. அவளை பார்த்தா இவன் பேர் லீ. இவன் நம்மளுடைய செகண்ட் ஹீரோயின் யாங்குடைய பிரதர் தான் இவன். இவனுக்கு நம்மளுடைய ஜங்கை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அதோட நம்ம ஜங்கு போய் இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கப்போ, அவன் என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி இங்கே லீ கேட்க, ஹீரோ அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஜங்கு வந்து ஜங்கு இல்லை, லீ வந்து அப்படியே ஜொல்லு வெடிச்சிட்டு நம்ம ஜங்கு கூட போய் செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இப்படி அங்கே ஒரு பக்கம் பிக்கப் நடக்க, இந்த பக்கம் வந்து வருத்தம் தாங்க முடியாமல் திரும்பவும் நம்ம செகண்ட் ஹீரோ வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்கே வந்து அந்த பார்கர்லாம் நம்மளுடைய லிசா தான் இருக்கா. அப்போ நம்ம லிசா என்ன பண்ணுறான்னா, அங்கே வந்து டைமே முடிஞ்சு போகுது பாரில், இருந்தாலும் பாரை க்ளோஸ் பண்ணாமல் நம்ம செகண்ட் ஹீரோ தூங்கிட்டு இருக்கான் இல்லையா, அவனுக்காக வெயிட் பண்ண அவன் போட்டுன்னு சொல்லிட்டு, இதனால லேட் நைட் ஆகிடுது. அதனால நம்ம செகண்ட் ஹீரோ லிசாவை கூட்டிகிட்டு அவள் வீட்டாண்டியே போய் ட்ராப் பண்ணிட்டு போகிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் செக்கப்புக்காக வந்திருக்காங்க, இந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்காக. இப்போ ஹெல்த் செக்கப்லாம் வந்து பண்ணிட்டாங்க, அவளுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த அம்மாவும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் அவளை நேரில் ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்ல, இப்படி ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறச்ச அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா அவள் அக்கௌண்ட்டில் மில்லியன் கணக்கில் பணம் போட்டிருக்காங்க. அதை எடுக்கிறதுக்கு உண்மையான்னு சொல்லிட்டு அதை பார்க்க போகிறா. அது உண்மைதான். அதை வந்து கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கேட்ட ஸ்டெப்பாம் கேட்குறாங்க, இவ்வளோ பணம் உனக்கு இங்கேருந்துமா வந்துச்சு அப்படின்னு கேட்க, இவ வந்து என்னோட சீனியர் ஒருத்தர் மிகப்பெரிய பணக்காரர், நம்ம சிச்சுவேஷன் எடுத்து சொன்ன அவர் பணம் கொடுத்தாருன்னு சொல்ல, இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் நம்ப முடியாமல் தான் இருக்குது.
அப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா, ஹாஸ்பிட்டல் தான் வந்திருப்பான். நம்ம ஹீரோயின பார்த்துருப்பான். அந்த பர்ஸ ரிட்டர்ன் குடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின தேடிட்டு இருக்கான். இதுதான் விதின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹீரோவுடைய அம்மா பார்க்கணும்னு சொன்னதுக்காக வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க, அந்த லேடி வராங்க. வந்துட்டு உள்ளக்க வரல. ஏன்னா போய் நேரடியா பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க பணக்காரங்க இல்லையா? அதனால வந்து வெளிய இருந்தே நம்ம ஹீரோயின பார்த்துட்டு போறாங்க. ஃபோன் பண்ணிட்டு நான் பார்க்க வரல. மீட்டிங்க கேன்சல் பண்றேன். அவள நான் ஆல்ரெடி வெளிய இருந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் அந்த அர்ஜுமாக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இந்த பக்கம் நம்மளுடைய செகண்ட் ஹீரோயின் யாங் என்ன பண்றான்னா, நம்மளுடைய செகண்ட் ஹீரோவ கூட்டிட்டு அப்படியே வந்து போயிட்டு இருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு. அவன் வேண்டா வெறுப்பா போறான். அதே சமயம் நம்ம ஹீரோயினும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரா. உள்ளக்க போறப்போ நம்மளுடைய பேக்கும், நம்மளுடைய ஹீரோயினும் மாத்தி மாத்தி ஒரே நேரத்துல கிராஸ் பண்ற மாரி காட்டுறாங்க. அதே பக்கம் நம்மளுடைய ஹீரோயினோட அப்பாக்கு ஆப்ரேஷன் நடக்கிற மாரி காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு அந்த குழந்தை பிறக்கிற அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடக்கிற மாரி காட்டுறாங்க. இப்படி வந்துட்டு 2 பேருக்கும் ஒரே சிச்சுவேஷனா காட்ட, இந்த பக்கம் ஸ்டெப் மாமா என்ன சொல்றாங்கன்னா, "அந்த ஹீரோயின் எங்க போய் தொலைஞ்சா? அவள வந்து முக்கியமான நேரத்துக்கு வராம போயிட்டாளே!" அப்படின்னு சொல்லி திட்ட, நம்ம ஹீரோயின் அப்படியே வயித்தெல்லாம் பிடிச்சிட்டு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு மெதுவா நடந்து வராங்க. அந்த அஜுமாட்ட எங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடக்குது நான் போறேன்ற மாரி சொல்ல, அவங்களும் போம்மா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம பேக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வரான். அத லிசா பார்த்து ஒரு மாதிரியா சைட் அடிச்சிட்டு இருக்கா. இப்படியே அவ ரெஸ்ட் ரூம் போறப்ப அங்க இருக்க பொண்ணுங்கலாம் பேசுறாங்க. இந்த மாரி பேக்குக்கு வந்து 7 வருஷமாச்சு கல்யாணம் ஆகி குழந்தையே இல்ல அப்படின்னு பேசுறதெல்லாம் நம்ம லிசா கேட்டுட்டு இருக்கா அந்த பக்கம். நம்ம ஹீரோயின் எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் முடிச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டே போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் போறா. இங்க ஸ்டெப் மாம் திட்டுறாங்க. அப்பா உன்னை கேட்டாரு. நீ எங்க போய் தொலைஞ்ச அப்படின்னு இரக்கமில்லாம திட்டிட்டு இருக்க. இப்படியே ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இது மாதிரி நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அவர் நல்லா இருக்காரு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்றப்ப தான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்னா அவ பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி. இப்படியே நம்ம ஹீரோ இருக்கிறச்ச அப்படியே நம்ம ஹீரோ அந்த ட்ராவை ஓப்பன் பண்றாரு. அதுல வந்து நம்ம ஹீரோயினோட பர்ஸ் இருக்கு. இதை ரிட்டர்ன் கொண்டு போய் இந்த கிளப்லேயே கொடுத்துடலாம். ஒருவேளை ஹீரோயின் அங்கே வந்து கேட்டானா அவ வாங்கிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆள்கிட்ட இந்த இந்த பர்ஸை தொலைச்ச பொண்ணு வந்தால் கொடுத்துருவீங்களான்னு சொல்லி கேட்க அவர் அசால்ட்டாக வந்து கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு நம்பிக்கையே இல்லை. அதனால அந்த அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோ இந்த உலகத்திலே அது ஒன்று தான் இருக்குன்னு சொன்னதுனால ஹீரோக்கு மனசு இல்லாமல் அது வீட்டுக்கே திருப்பி கொண்டு வந்துடுறான். ஹீரோயினை பார்க்குறச்ச கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளப்பில் தான் கட்டுறாங்க. திரும்ப வந்து நம்ம செகண்ட் ஹீரோ போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க இந்த தடவை நம்ம இந்த லீசா என்ன பண்ணுறோம், நம்ம செகண்ட் ஹீரோக்கு அன்னைக்கு ட்ராப் பண்ணா இல்லையா, அதுக்கு ஒரு கிஃப்ட்டும் ஒன்று கொடுக்குறா. இந்த பக்கம் இவன் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கனால எல்லாரும் வீட்ல கொண்டு வந்து போட, அப்போ வந்து நம்ம யாங் என்ன பண்றான்னா, அவனுடைய அந்த ஷர்ட்டை வந்து பார்க்கையில அதில கிஃப்ட் இருக்கு. அதில ஒரு டை தான் குடுத்துருக்கா லிசா. அத வந்து அவ பார்த்துட்டு அப்படியே கேஷுவலா வச்சிடுறா. ஒண்ணும் நினைக்கல. இப்படியே இந்த நம்மளுடைய பேக் என்ன பண்றான்னா, காலங்காத்தால அந்த டைய கட்டிட்டு தான் ஆஃபீஸ்க்கே போறான். இப்படி இருக்கிறச்ச நம்ம லிசா வந்து அப்படியே வணக்கம்னு சொல்லி நம்மளுடைய பேக்க பார்க்குறப்போ, அந்த டை கட்டியிருக்கிறத அவ பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாறா. அப்படியே வந்து நம்ம செகண்ட் ஹீரோ மேல லிசாக்கு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா ஓரளவு ரெக்கவர் ஆயிட்டு கான்ஷியஸாக ஆயிட்டாரு. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பா வந்து நம்ம ஹீரோயினுக்கு தான் தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஏன்னா ஹீரோயினால் தானே அவர் உயிர் பழைச்சிருக்காரு. அதனால மகளுக்கு நன்றி எல்லாம் சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அக்கா ஒரு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணுறா. குடிக்காமையே குடிச்சிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்ருக்கா. இந்த பக்கம் வந்து நம்ம செகண்ட் ஹீரோ பேக் என்ன பண்ணுறான்னா, நம்ம லிசாவை பிக்கப் பண்ணுறதுக்காகவே வெயிட் பண்ண லிசாவும் வந்து ஏறிக்கிறா. நம்ம செகண்ட் ஹீரோ சும்மா இல்லாமல் லிசாக்கு என்ன பண்ணுறான்னா ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறான். அந்த பிள்ளைக்கு சும்மாவே ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த கிஃப்ட்டை கொடுக்கவும் இன்னமும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. இப்படியே அவன் மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மேலே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ இவளை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி பார்த்தா இவள் ஷர்ட்டெல்லாம் ஊக்குறா. அது போக வந்து ஒரு ஹோட்டலுக்கு தான் அவளை கூட்டிகிட்டு போயிருப்பா. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது இவள் குடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதை எந்திரி, எதுக்கு இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க இவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படின்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்றது உனக்கு தெரியும்ல, அதுக்கப்புறம் இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்ல நீ எனக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போகுது. ஐயோ இவன் என்ன தங்கச்சி மாதிரின்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோக்கு தான் பொண்ணுங்களை கண்டாலே இன்ட்ரெஸ்டே கிடையாது அவனுக்கு சுத்தமாக. இப்படி இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பா கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ளவர் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க அப்பா ஏதோ ட்ரிங்க்ஸ் கேட்குறான்னு சொல்லிட்டு எடுக்க போகிறா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு
இருக்கு. லைட்டா குமட்டிக்கிட்டு வாந்தி வருது. அப்பா கேட்குறாரு, "என்னம்மா ஆச்சு? எதுவும் சாப்பிட்டது ஒத்துக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு சடனா ஸ்ட்ரைக் ஆகுது. "ஒருவேளை நம்ம பிரெக்னென்ட்டா இருக்கோமோ?" அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் வந்து வீட்டுக்கு அப்பா வந்துடுறாரு. அப்பா கேட்குறாரு, "இது மாரி உனக்கு காசு குடுத்தாங்க இல்லையாம்மா, அவங்கள நான் மீட் பண்ணணும்னு" சொல்றப்போ, ஹீரோயின் ஒரே வார்த்தையில சொல்லிடுறா, "அவங்க சைனால இருக்காங்கப்பா. அவங்க கொரியா வர்றது ரேர் தான். பார்த்தா நான் சொல்றேன்" அப்படின்ற மாரி சொல்ல, இங்க ஜங்குக்கு மட்டும் ஒரே டவுட்டு. இவளுக்கு இவ்ளோ பணம் குடுத்துருக்காங்கன்னா, இவ ஏதோ ஒரு வேல பார்த்துருக்கா. இவள நான் நம்புற மாரி இல்ல அப்படின்னு இவ சந்தேகப்பட்டுட்டு கிடக்க, அம்மா வாய மூடுறின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண, இப்படியே வந்து அந்த அஜுமா கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "நாளைக்கு வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் இருக்கு. நீ வந்து சேருன்ற" மாரி சொல்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இங்க பாட்டியம்மாக்கு ஒரு கனவு வருது. அவங்க நடந்து போறப்போ ஏதோ மிளகா விக்கிறாங்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட இருந்து மிளகா வாங்குற மாரி கனவு வருது. இப்படி கொரியால வந்து அவங்களுக்கு கனவு வந்தா யாரோ பிரெக்னென்ட்டா இருக்காங்கன்னு சொல்லி அர்த்தமா. இப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின கூட்டிட்டு அந்த அஜுமா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போனா நம்ம ஹீரோயின் பிரெக்னென்ட்டா இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுது. இத வந்து நம்ம ஹீரோவுடைய அம்மா கிட்ட சொல்ல, அவங்க செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. இங்க நம்ம செகண்ட் ஹீரோயின் யாங்குக்கு ஒரே ஷாக்கு. அவளுக்கு இருந்தாலும் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. இங்க வந்து மாமியார் மிரட்டுறாங்க, "ஏய் இங்க பாரு, நீயும் பிரெக்னென்ட்டா இருக்க மாரி நடிக்கணும். இப்ப ஹாஸ்பிட்டல் போறோம். ஒழுங்கா ரெடி ஆகு" அப்படின்னு மிரட்டி விட, இங்க ஹீரோயின் அவங்க அம்மா கல்லறையில போயிட்டு, "நான் இப்படி பண்ணதுக்கு கொஞ்சம் கூட வருத்தப்படலம்மா. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அப்பா உயிரோட இருக்காரு. எனக்கு அதுவே போதும்மா. ஆனா நான் உங்கள இந்த நேரத்துல ரொம்ப மிஸ் பண்றேன். என்கிட்ட இருந்த உங்க ஃபோட்டோவ காணோம்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன்ம்மா. என்கிட்ட இருந்த ஒரே ஆறுதல் அது மட்டும் தான்னு" சொல்லிட்டு ஹீரோயின் அழுக, இப்ப இவங்கலாம் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர மாரி ட்ராமா கிரியேட் பண்றாங்க. கரெக்ட்டா நம்ம ஹீரோ கிட்ட பிரெக்னென்ட்டா இருக்கா உன் அண்ணி அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அண்ணி பிரெக்னென்ட்டா இருக்காங்களான்ற மாரி ஓட, மாமியாக்காரி திட்டுறா, "கொஞ்சமாவது பிரெக்னென்ட்டா இருக்கிற மாரி நடி, மூஞ்சிய பாரு எப்படி இருக்குன்னு" சொல்லிட்டு. இந்த பக்கம் எல்லாருக்கும் விஷயம் தெரிய வருது. எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. நம்ம பேக்குக்கு சொல்லவே வேணாம். அவங்க பொண்டாட்டிய வந்து தல மேல தூக்கி வச்சுட்டு கொண்டாட, இப்ப நம்ம யாங்கு கேட்குறா, "அப்புறம் இத்தன நாளா உனக்கு குழந்தை ஆசை இல்லன்னு சொன்னியே, அதெல்லாம் பொய்யான்னு?" சொல்லி கேட்டா, "அப்படி இல்ல. நீ உன்னை கஷ்டப்படுத்தக் கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். இப்ப தான் நமக்கு குழந்தை வந்துருச்சே, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு" சொல்ல, இவளுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நடிக்கிறா இல்லையா? அதனால தான். இந்த பக்கம் நம்மளுடைய லிசாவ காட்டுறாங்க. அவ பார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பேக்குக்காக. பேக் வருவானான்னு சொல்லிட்டு பேக்க காணவே காணோம். இந்த பக்கம் காலையில ஆயிடுது. நம்ம ஹீரோயின் எல்லார் கூடயும் சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளுக்கு அந்த பிரெக்னன்சி சிம்டம்லாம் வர ஆரம்பிச்சிடுது. அப்படியே வாமிட் பண்ற மாரி போறா. எல்லாரும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்க, ஹீரோயின் இப்பதான் யோசிக்கிறா. இனிமே நம்ம இப்படியே இருந்தா வீட்ல மாட்டிருவோம். அப்புறம் செம்ம அடி தான் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அஜுமாக்கு கால் பண்றா. அஜுமா கிட்ட வந்து, "நான் தங்குறதுக்கு எனக்கு ஒரு வீடு வேணும்" அப்படின்ற மாரி கேட்குறா. இந்த பக்கம் வந்து ஆஃபீஸ்ல வந்து நம்ம லிசாவ காட்டுறாங்க. டைரக்ட்டா நம்மளுடைய பேக் கிட்ட போய் பேச, பேக்குக்கு செம்ம கோவம் வந்துடுது. "நீ சாதாரண ஒரு எம்ப்ளாயி. இது மாரி இடத்துக்குலாம் வரக்கூடாது. போய் உன் வேலைய போய் பாரு போ" அப்படின்ற மாரி மூஞ்சில அடிச்ச மாரி பேச, இவ ரெஸ்ட் ரூம்ல இருக்கா லிசா. அப்ப வந்து 2 பொண்ணுங்க பேசுறாங்க. இத மாரி நம்ம பேக்கோடைய ஒய்ஃப் வந்து பிரெக்னென்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றத கேட்டு, இங்க லிசாவுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போச்சு. இவ எதுக்கு இந்த அளவுக்கு ஃபீல் பண்றா எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றா, இந்த மாரி நான் சைனாக்கு வந்து ஒரு 1 வருஷம் போக போறேன். அந்த பிரெக்னென்ட்டா இருக்கிறத மறைக்க தான். அவங்க வந்து கேட்குறாங்க எதுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா, அந்த அவ்வளோ பணம் குடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்ச நாள் போய் நான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஜங்கு மட்டும் பல கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கா அவள சந்தேகப்பட்டு. இப்படியே முடியுது அந்த சீனு. இப்படியே வந்துட்டு இவ பிரெக்னென்ட்டா இருக்கிறத நினைச்சு எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க இல்லையா? இந்த பக்கம் நம்ம யாங்குக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. அந்த வருத்தம் தாங்க முடியாம சரக்கு பாட்டில் எடுத்து சரக்கு அடிக்க, "என்னடி பண்ற இந்த நேரத்துலன்னு" சொல்லிட்டு மாமியாக்காரி வர, "அடி பாவி மவளே, என்னடி பண்ணி வச்சிருக்கன்னு" சொல்லிட்டு கன்னத்துல ஒண்ணு வைக்கிறாங்க. "குடிய கெடுத்துட்டியேடி! எவ்வளவாவது பிரெக்னென்ட்டா இருக்கிறவ வந்து இப்படி குடிப்பாளா? நீ குடிச்சது தெரிஞ்சாலே நீ பிரெக்னென்ட்டா இல்லன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ன்னு" சொல்ல, எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான் யார்கிட்டயும் போய் நடிக்க தேவையில்ல. எல்லார்கிட்டயும் போய் நான் உண்மைய சொல்லப் போறேன். அப்படின்ற மாரி இவங்க 2 பேத்துக்குள்ள செம்ம சண்டை வர, இப்ப கரெக்ட்டா நம்ம பேக் வந்து, "இங்க என்ன சத்தம்?" அப்படின்ற மாரி கேட்குறான். இப்படி ஷாக் ஆகுறதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்மளுடைய யாங்கு வந்து பிரெக்னென்ட்டா இல்லன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேக்குக்கு தெரிஞ்சிரும். அது போக நம்ம ஹீரோயின் வேற வயிறுலாம் பெருசாயிடும். அதுக்கப்புறம் அவளுக்கு குழந்தைய குடுக்க மனசு இல்லாம எடுத்துட்டு ஓட ஆரம்பிப்பா. இப்படி பல குழப்பங்களோட இந்த ட்ராமா இருக்கும். சரி, நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கன்டின்யூ பண்ணலாமா வேணாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.